நாகப்பனை மற்றும் ஆங்கில அரசு கொடுமைப்படுத்துகிறது. ஏன்? இவன் தான் இந்த போராட்டத்துக்கு காரணமானவர்னு. கடும் குளிர், அதுக்கு கம்பளி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, அவனை கடுமையா அடிச்சு தாக்கி, இதன் காரணமாக அவர் பாதிக்கப்பட்டு இறந்து போறார். இவர் இறந்த பிறகு ஓராண்டு கழிச்சு நாராயணசாமி என்கிற ஒரு தமிழர் அந்த சத்தியாகிரக போராட்டத்துல நீங்க ஜெயிலுக்கு போய் செத்து போறாரு. அதுக்கப்புறம் 5 ஆண்டு கழித்து தான் தில்லையாடி வள்ளியம் என்கிற ஒரு 16 வயசு பொண்ணு ஆர்ப்பாட்டத்துல கலந்துன்னு இறந்து போகுது. துரதிருஷ்டவசமாக முதல் களப்பணியானவர் காந்தியடிகளே சொல்றாரு, நாகப்பன் போன்றவர்கள் இல்லைன்னா நம்முடைய சத்தியாகிரக போராட்டம் இப்படி வெற்றி பாதையில் போயிருக்காதுன்னு. அப்ப அவரை பின்னுக்கு தள்ளி அவருக்கு பிறகு 5 ஆண்டு கழிச்சு இறந்து போன ஒருவரை இந்த அரசு அங்கீகரித்து அவருக்கு நினைவு சின்னங்களை உருவாக்கி இருக்கிறது, நகருக்கு பேர் வச்சிருக்குது.